புரட்சி தலைவர் எடப்பாடியார், மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள், அதே போல அண்ணன் டிடிவி தினகரன், அண்ணன் அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன், அண்ணன் பெஸ்ராமசாமி, ஜான் பாண்டியன் உட்பட அனைத்து என்டிஏ கூட்டக்கூடிய அனைத்து தலைவருடைய ஆசீர்வாதத்துடன் நிற்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர், மண்ணின் மைந்தர், மக்களை பழக்கூடியவர், கூப்பிட்ட கொண்டு கோடி வரக்கூடிய அற்புதமான வெற்றி வேட்பாளர் நம்முடைய சகோதரர், உங்களது சகோதரர், ஒவ்வொரு வீட்டுக்கும் சகோதரர் அம்மன் கே. அர்ஜுனாவுக்கு நீங்க இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டு நம்ம நிறைய பேசிட்டோம். ஆனா இன்னைக்கு யார் வந்திருக்கா? நம்முடைய அண்ணாமலை அன்பு சகோதரர் வந்திருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக டாஸ்மார்க்கினுடைய சாராய அமைச்சராக இருந்து தமிழகத்தை பல பிரச்சனைகளை தள்ளியிருக்கக்கூடிய ஒரு மனிதர். கரூரிலிருந்து தோல்வி பயத்தால் கோயம்புத்தூருக்கு வந்து ஜனநாயகத்தை பணநாயகத்தால் விலைக்கு வாங்கிவிடலாம் என்கின்ற நம்பிக்கையில் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். அவரோடு அதே கரூரிலிருந்து 18 வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர் அலிபாபாவும் 40 தொடர்கள் என்பது போல 10 ரூபாய் பாலாஜியோடு 18 தொடர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார். கடந்த 2 நாட்களாக கோவை நகரில் நடக்கக்கூடாத சம்பவத்தை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராமநாதபுரத்தினுடைய காவல் நிலையத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குண்டர்கள் 500 பேர் முற்றுகையிட்டு காவல் நிலையமே நேற்று பூட்டு போட்ட அந்த நிலைமையை கூட கோயம்புத்தூர்ல முதலாக பார்க்கின்றோம். எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் அடுத்த 3 நாட்கள் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்று எந்த எல்லைக்கும் போவார். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்களுக்கு எதிரே நிற்பது ஒரு எளிய மனிதன், ஒரு வீட்டிலும் கூட மக்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். 10 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில எல்லா திட்டங்களும் கூட வீட்டுக்கு மக்களுடைய மனசில் சென்றிருக்கிறது. ஆனால் அருமை சொந்தங்களே, கண் துஞ்சாமல் நாம் செய்ய வேண்டிய பணி அடுத்த 2 நாட்களும் கூட இங்க யார் இருந்தாலும் கூட எல்லோருமே அம்மன் கே. அர்ஜுனன் நீங்க ஞாபகம் வச்சு. அருமை சொந்தங்களே, நீங்க யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தால் எல்லோருமே உங்க கையில் ஒரு செல்போன் இருக்குது, தெரிஞ்சவங்களுக்கு போன் பண்ணு. யாரெல்லாம் உங்க கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கிறாங்களோ தமிழகத்திலே கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் அர்ஜுனன் அவர்கள் வெற்றி பெறணும், இரட்டை இலை தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் சொந்தங்களை. காரணம், ஒரு முறை இந்த விஷக்கிருமிகளை உள்ளே விட்டுவிட்டோம் என்றால் கேன்சர் கட்டியை போல ஒரு இடத்துல வந்து வேகமாக பரவி உடல் முழுவதும் புறையோடு விடும். அதனால் இந்த கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை இந்த தேர்தலில் நிராகரிச்சோம்னா தமிழகத்தினுடைய ஜனநாயகமே புனிதமாகிவிடும் அருமை சொந்தங்கள். அதனால் பெரிய நம்பிக்கை இருக்கிறது. உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எழுச்சியோடு இங்கே வந்திருக்கின்றோம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி செய்தியை மே 4ஆம் தேதி நாம் கேட்க வேண்டும் என்றால் ஏப்ரல் 23ஆம் தேதி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியுடைய வாக்காளர் பெருமக்களை உங்களுடைய வாக்கெல்லாம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4க்கு பிறகு முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற வாக்கு கொடுங்க. கோயம்புத்தூர்ல 11க்கு 11 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வரணும் என்று வாக்கு கொடுங்க. கோயம்புத்தூரில் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் தொடர்ந்து மக்களுடைய பாதுகாவலராக இருக்க வேண்டும் என்று வாக்கு கொடுங்க. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் அம்மன் கே. அர்ஜுனன் அவர்கள் வெற்றி பெற்று சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்று வாக்கு கொடுங்க. தமிழகத்தில் மகளிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று வாக்கு கொடுங்க. சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் என்று வாக்கு கொடுங்க. தமிழகத்திலே கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வாக்கு கொடுங்க. உங்களுடைய பெண் குழந்தைகள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஓட்டு போடுங்க. அருமை சொந்தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் எல்லோருமே வேட்பாளர்களாக எல்லோரும் 30, 40, 50 ஓட்டு அடுத்த 3 நாட்கள் ஐயா ஜெயிப்பது உறுதி. ஆனா வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இங்கே பதிவு செய்யும். அந்த மார்ஜினம் கூட தமிழகத்திற்கு ஒரு செய்தியை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியிலிருந்து நாம் சொல்ல வேண்டும் அருமை சொந்தங்களே. அதனால் எவ்வளவு எழுச்சியோடு இந்த பேரணியை பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோமோ 23 சாயங்காலம் 7 மணி வரைக்கும் அதே எழுச்சியோடு கண் துஞ்சாமல் நாம் எல்லோரும் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லா கூட்டணி கட்சிகளுடைய அன்பு சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பேரணி இன்றும் சென்று கொண்டிருக்கிறது. மறந்து இருந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றி சின்னம் இங்கே இரட்டை இலை என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றி வேட்பாளர் அம்மன் கே. அர்ஜுனன் அவர்கள் மறந்து விடாதீர்கள். வெற்றி சின்னத்தை நீங்கள் மே 4ஆம் தேதி சரித்திர செய்தியாக சொல்லுங்கள். பாரத் மாதா கி